ஆகையால் நாம் உண்ணும் உணவால் எங்களுக்கு பிளட் ப்ரெஷர், சீனி வருத்தம், டயபெட்டிக் மெலைட்டஸ், ஹை கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக், மற்றது ஸ்ட்ரோக், மற்றது கிட்னி டிசீசஸ், மற்றது கல்லீரலில் டிசீசஸ், லிவர் டிசீசஸ், கேன்சர் போன்ற நோய்களுக்கு நாங்கள் ஆளாக வேண்டி ஏற்படுகிறது. முக்கியமாக வயது முதிர்ந்த காலத்தில் மிகவும் பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறார்கள் நிறைய மக்கள், ஆண்களும் பெண்களும், மேற்குறிப்பிட்ட நோய்களால். இந்த வீடியோவில் நாங்கள் தரும் உணவு வகைகளை நீங்கள் தவிர்த்து கொண்டால் நீங்கள் மிகவும் நல்ல சுகதேகிகளாக நீண்ட காலம் வாழ்கிறதுக்கு துணையாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. முதலாவது நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு சோடா சம்பந்தமாக. எங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக தற்போது அமைந்துள்ளது தான் இந்த சோடா ட்ரிங்க்ஸ். அந்த சோடா ட்ரிங்கில் என்ன இருக்குது என்பதே தெரியாமல் அதில் கூடுதலாக சீனி காணப்படுகிறது. இந்த அதிகமாக காணப்படும் இந்த சீனி உங்களுக்கு சீனி வருத்தத்தை, சர்க்கரை வியாதியை ஏற்படுத்துறதுக்கு ஏதும். தினசரி நீங்கள் அதை பாவிச்சு கொண்டிருந்தால் டயபெட்டிக் ஏற்பட முடியும். மற்றது ஃபொஸ்போரிக் ஆசிட் என்ற ஒரு பொருள் ஒன்றும் இதில் சேர்க்கப்படுகிறது இந்த சோடாக்கள். இது உங்களோட கால்சியத்தை அழிக்கக்கூடியது. முக்கியமாக உங்களோட போன்ஸில் காணப்படுற கால்சியத்தை இந்த ஃபோரிக் ஆசிட் என்ற பொருள் அழித்துவிடும். சோடாவில் காணப்படுவது அழித்த உடனே உங்களோட எலும்புகள் மிகவும் ஒரு வீக்காக போயிடும். அப்போ நீங்கள் கொஞ்சம் சரக்கினி கீழே விழுந்தீங்கன்றாலும் உடனே உடைவுகள் ஏற்படுறதுக்கு சாத்தியம் ஏற்படும். சோடா அதிகமாக அடிக்கடி குடித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஹார்ட் வருத்தங்கள் ஏற்படுவது, மற்றது ஸ்ட்ரோக் ஏற்படுவது அதிகம் என்று கண்டறிந்திருக்கிறார்கள். மற்றது அவர்களது உடற்பருமனும் அதிகரித்து கொண்டு செல்கிறது. மற்றது இதில் சில வகையான கெமிக்கல் பொருட்களும் இவங்க சேர்க்குறாங்க. இந்த சோடா கம்பெனிகள் அதை ருசிப்படுத்துறதுக்காக, நிறத்துக்காக, மற்றது மணத்துக்காக. அவைகளும் எங்களது உடலுக்கு மிகவும் கேடு விளைவிக்கின்றது. சாதாரணமாக ஒரு ஆண் ஒரு 50 கிராமுக்கு அதிகமாக சீனி ஒரு நாளைக்கு உட்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி ஒரு பெண் 40 கிராமுக்கு அதிகமாக சீனி உட்கொள்ளக்கூடாது. அதற்கு அதிகமாக உட்கொள்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் என்று. மற்றது அடுத்து இரண்டாவதாக நாம் பார்க்குற ஒரு ஃபுட் தான் எங்களால் தவிர்க்க முடியாமல் எங்களோட சொசைட்டிக்குள்ளே புகுந்துள்ள உணவு வகைகள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் என்ன விடயம் காணப்படுறது? நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஏதாவது ஒன்று சின்ன ஒரு இதொன்றை சாப்பிட்டாலே கிட்டத்தட்ட 1000 கலோரிக்கு மேலே உரிய பொருட்களை நீங்கள் உட்கொண்டுட்டீர்கள் ஒரு நேரத்துக்கு. ஆகவே உங்களுக்கு என்ன நடக்கிறது? இதில் உங்களுக்கு சச்சுரேட்டட் ஃபேட் அதிகரிக்கிறது, கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறது. இதனால் உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகரித்து கொண்டு போகிறது. அடுத்தது சோடியம் உங்களோட இரத்தத்தில் அதிகரிக்கிறது. அதனால் என்ன நடக்குது? உங்களுக்கு ப்ரெஷர் அதிகரிக்கிறது. மற்றது இந்த உணவுகளில் எந்த விதமான ஃபைபர்ஸும் இல்லை. உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஃபைபர்ஸ் மிக மிக முக்கியம். அவை எதுவுமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் இல்லை. எந்த விட்டமின்களும் கிடையாது, எந்த மினரலும் இல்லை, எந்த சத்து கூட கிடையாது. ஆகவே அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான உணவு ப்ரோசஸ்ட் மீட்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ரோசஸ் மீட்டில் முக்கியமாக முன்னுக்கு நிற்கிற ஆட்கள் சாசேஜஸ், ஹாட் டாக்ஸ் கூடுதலாக எங்கள் சமூகத்தில் எல்லா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அடிக்கடி சாப்பிடும் ஒரு சாப்பாடு. இதில் என்ன இருக்கிறது? ஹை சேச்சுரேட்டட் ஃபேட் மிக அதிகமாக காணப்படுகிறது, சோடியம் மிக அதிகமாக காணப்படுகிறது. அதனால் என்ன நடக்கும்? ப்ரெஷர் கூடும், ஹார்ட் டிசீஸ் கூடும். அதில் நைட்ரைட்ஸ் என்ற ஒரு பொருள் ஒன்று காணப்படுறது. இதை ப்ரிசர்வேட்டிவாக பாவிக்கிறார்கள். அது எங்களோட கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள். பட் இதில் சீனியும் இதில் சேர்க்கப்படுது. அதனால் டயபெட்டிக்கும் அதிகரித்து கொண்டு போகுது. இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இந்த இறைச்சி வகைகளை சாப்பிடலாம். நிறைய பருப்பு வகைகள் இருக்குது, அவற்றை சாப்பிட்டு உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த ஒரு உணவு வகையை நாங்கள் பார்ப்போம், ஒயிட் பிரெட் அல்லது பாஸ்டா.
இரவு சாப்பாட்டை விட்டுட்டு பான் வாங்கி அந்த எல்லாரும் சாப்பிடுவாங்க, அல்லது பெஸ்டா செய்து சாப்பிடுவாங்க. அதில் என்ன இருக்கிறது? ஹை கிளைசீமிக் இண்டெக்ஸ் என்றால் நீங்கள் அதை சாப்பிட்ட உடனே உங்களோட ஸ்வீனீர் அளவு பிளட்டில் ஹை ஸ்பீக்குக்கு போகும், டப்புக்கு போகுமாக கூடுதலாக. அதனால் டயபெட்டிக்கை ஏற்படுத்துறதுக்கு ஏதுவாகும். இது சீனிற அளவு கூடின உடனே உங்களுக்கு கொலஸ்ட்ராலும் கூடுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஏனெண்டா இந்த கொலஸ்ட்ரால் கூடுறது நீங்கள் நினைச்சு கொள்ளப்படாது, நீங்கள் சாப்பிட்ற கொழுப்பினால் மாத்திரம் என்று. கார்போஹைட்ரேட் அதிகமான ஹை கிளைசீமிக் இண்டெக்ஸ் உடைய உணவுப் பொருட்களும் கொலஸ்ட்ராலில் அளவை அதிகரிக்கும். மற்றது திரும்ப நீங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு என்ன நடக்கும்? இந்த பிரெட், இந்த பஸ்டா போன்ற பொருட்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு 1 hour 2 hours கழிஞ்சோடனே திரும்ப உங்களுக்கு ஒரு பசி குணத்தை ஏற்படுத்தும். திரும்பவும் அவங்க சாப்பிடுவாங்க, திரும்பவும் உங்களுக்கு மாறி மாறி உங்களுக்கு இந்த பிரச்சனையை ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆகவே அதில் எந்த விதமான விட்டமின்களோ மினரல்களோ சத்துக்களோ நார்த்தன்மையோ இல்லாமலே இருக்கிறது. அடுத்த ஒரு உணவை நாங்கள் பார்ப்போம், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வித் அட்டட் சுகர். அதாவது பாலினால் உருவாக்கப்பட்ட உணவு பதார்த்தங்கள் சீனி கலந்தது. பால் மிக நல்ல, ஏன் அதில் கால்சியம் காணப்படுகிறது, புரோட்டீன் காணப்படுகிறது. ஆனால் இதில் காணப்படுற பிரச்சனை சீனி அதிகமாக காணப்படுது. இந்த சீனிக்கு பதிலாக வேறு இதுவும் போடுவாங்க. நாங்கள் சீனி நோ அட்டட் சுகர்னு போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே போட்டிருப்பாங்க இனிக்கும். என்னென்னு பார்த்தா அதுக்குள்ளே கோன் சிரப்னு சேர்த்திருப்பாங்க. சீனியை விட மிக டேஞ்சரான பொருள். இல்லை நாங்கள் அந்த சிரப்பும் சேர்க்கலன்னு போட்டிருப்பாங்க ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், அதுக்கு வசனம் போட்டிருப்பாங்க டயபெட்டிக் ஆக்களுக்கு பொருத்தமானது வேறு. ஆகவே அது டேஞ்சரஸானது. ஆகவே நான் எல்லாரும் மனதிலையும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான், கல்சியம் என்றால் கட்டாயம் பால் தான் இல்லை மட்டும்தான் இருக்கண்டு. அதை விட மிக அதிகமாக காணப்படுது ஸ்பினாஷில் காணப்படுது அதிகமாக கால்சியம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.